அப்பனே, இன்னைக்கு தான் நான் முதல்ல கடை திறந்திருக்கேன். இத்தனை நாள் செத்த பணத்துக்கு சவரம் பண்ணி தொழில் அழுத்து போச்சு. இன்னைக்காவது உயிரோட கொழுன்னு ஒரு ஆளை அனுப்பி வைப்பா. யாருப்பா கடையில? அர்ஜென்ட்டா வெளியே போகணும், வந்து சேவ் பண்ணு. வாங்க, என் தொழிலுக்கு முத ஆளு நீங்க தான். என்னது, நான் தான் முத ஆளா? என் மூஞ்சில தொழிலே கத்துக்க போறியா? என்ன ஆள விடுற சாமி. அவசரப்படாதீங்கண்ணே, எனக்கு ரொம்ப சர்வீஸ். முதல்ல கடை திறந்தல அதை சொன்னேன். சொல்றத தெளிவா சொல்லுங்கய்யா. நீ எல்லாம் எப்படித்தான் சேவிங் பண்ண போறியோ? சரி, நான் எங்க உட்காரன்னு சொல்லு. உட்கார்றதா? எதிர்த்தாப்புல ஒரு பெஞ்சு கிடக்கு, அதுல போய் படுங்க. என்னது படுக்கவா? நீ மூஞ்சில சேவிங் பண்ண போற? படுக்க சொல்றானே, எனக்கு ஒண்ணுமே சரியா படலையாப்பா. இதெல்லாம் தொழில் ரகசியம்ங்க. தொழில் ரகசியமா? நீ என்ன ஆடு புலி ஆட்டாட போறியா? சரி, கண்ணை மூடிக்கங்க. ஏன் கண்ணாமூச்சி விளையாட போறியா? இல்ல, அப்பதான் எனக்கு மூடு வரும். நல்ல வேலை, சில்க் சுமிதா வந்து ஆடினா தான் மூடு வரும்னு சொல்ல முட்டியே. அண்ணே, இந்த மாலையை போட்டுக்குங்க அண்ணே. ஓஹோ, முதல் கஸ்டமர்ங்கிறதுனால மாலையா? மரியாதையெல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. முதல் கஸ்டமர் நீங்க நீரோடி வாழணும். டேய், வாழ்த்துறதுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய் வேணும். இந்த வாயை வச்சுட்டு எல்லாம் வாழ்த்தாத. மடமடான்னு சோப்பை போட்டு சேவ் பண்ணு. சோப்பா? எனக்கு போட்டு பழக்கமே இல்லையே. என்னது, சோப் போடாமலே சேவ் பண்ண போறியா? டேய், மூஞ்சில வெட்டுக்கிட்டு விழுந்தது மகனை பிளேடாரியா உடம்பு பூரா கீறி வச்சிருவேன். இங்க பாருங்க, இது வரைக்கும் நான் சேவிங் பண்ண போது யாருமே வாய் திறந்து பேசுனது கிடையாது. நீங்க ஒருத்தர் தான் பேசிருக்கீங்க. ஏன் எல்லார் வாய்க்கு பிளாஸ்டிக் ஓட்டிடுவியா? இல்லண்ணே, இது வரைக்கும் நான் செத்த படத்துக்கு தான் சேவிங் பண்ணிருக்கேன். என்னது, செத்த படத்துக்கா? டேய், நீயாடா? டேய், என்ன என்ன முன்னப்பட தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க? படுவா, அன்னைக்கு பேண்ட் சட்டை உருவிட்டு நிர்வாணமா ரோட்ல நடக்க விட்ட, இன்னைக்கு கத்தி எடுத்து ஆளைய க்ளோஸ் பண்ண முடிவு பண்ணிட்டியா? வேடா கத்தியா? இருங்க, அது நான் இல்லண்ணே, என் தம்பி பொன்முடி. பாக்குறதுக்கு என்ன மாதிரியே இருப்பான். சின்ன வயசுல வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். அவன் செய்யற தப்புக்கெல்லாம் நான் தான் அடி வாங்குறேன். உண்மையாவா? ஆமா. உன் தம்பி பேரு பொன்முடி. உன் பேரு வணங்காமுடி. ஓ, தம்பி பேரு பொன்முடி, அண்ணன் பேரு வணங்காமுடி. படுவாக்கலாம், ரெண்டு பேருக்கு ஒரு நாளைக்கு செருப்படி விடும். ஜாக்கிரதை. சரிங்க. உண்மைதானே? உண்மைதாங்க. அவங்கிட்ட சொல்லி வை. சரிங்க. நான் ஒரு மார்க்கமானவன், வெட்டி போடுவேன், வெட்டி. சரிங்க சார். எங்க அப்பாவோட பென்ஷன், கிராச்சுவிட்டி எல்லாம் சேர்த்து 3 லட்சம் ரூபாய் வருது. அதை நான் கொடுத்துடுறேன். என்னமா சொல்ற? 5 லட்சம் ரூபாய் வரதட்சணை தரதா உங்க அப்பா சொன்னதுனால தான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன். இப்ப நீ 3 லட்சம் சொல்ற, மிச்சம் கொஞ்சம் டைம் கொடுங்க, கல்யாணம் ஆகட்டும். என் தலையை அடகு வச்சாவது மிச்ச பணத்தை கொடுத்துடுறேன். நீ தலையை அடுக வைப்பியோ, வேற எதை அடுக வைப்பியோ, எதை செஞ்சாலும் இப்பவே செய். இல்லாட்டி நாங்க வேற பொண்ணு பாத்துக்கிறோம். அனு, நான் கொஞ்சம். நீங்க சும்மாருங்க. நீ சும்மாருடா. உன் பேச்சு கேட்டுதான் நாங்க இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டோம். நீ வேணும்னா தியாகம் அது இதுன்னு அலையலாம். நாங்க நொண்டி பண்ணி வச்சுக்கிட்டு மாரடிக்க முடியாது. வசதிப்பட்ட 5 லட்சம் ரூபாய் கொடுக்கட்டும், இல்லன்னா போகட்டும். அனு, நான் சும்மாருங்க சார். எங்க அக்காவை பல பேர் பொண்ணு பார்த்துட்டு போனாங்க. அதுல உங்க மகன் தான் அவ ஊனத்தை பார்க்காம உள்ளத்தை பார்த்தாரு. அவ அதையே பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கா. இந்த சம்பந்தம் உடைஞ்சு போயிடக்கூடாது சார். சரி, வேணும்னா ஒரு 10 நாள் அவகாசம் தரேன். அதுக்குள்ள முழு பணத்தோட வா. அனு, தம்பி என்னமோ பேச ஆசைப்படுது, நீங்க சொல்லுங்க தம்பி. ஒன்னும் பெருசா சொல்ல போறது இல்ல, சுருக்கமா முடிச்சிடறேனே. போங்கடா பரதேசி பசங்களா. உங்களை யார் வாய் திறக்க சொன்னது? எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்களே. அனு, நான் பேசாதீங்க. எங்க நிலைமை யாருக்கு தெரியும்? உங்களை துணைக்கு கூட்டிட்டு வந்தது என்னோட தப்பு. நான் ஒன்னும் தப்பா பேசுறது போதாதா? இனிமேல் அவங்க கிட்ட எப்படி போவேன், பேசுவேன், ஜோதியோட கல்யாணத்தை முடிப்பேன். அதுக்காக நீங்க அவங்க கால்ல வேண்டுதான் சார் ஆகணும். நீ அவமானப்படுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நான் அவமானப்பட்ட உங்களுக்கு என்ன சார் போச்சு? இது எங்க குடும்ப பிரச்சனை. இதுல தலையிட நீங்க யாரு? அனு, what is this? என்ன பிரிச்சு பேசுற? ரெண்டு பேருக்கு உறவு இருக்குன்னு நினைச்சேன். உறவு? என்ன உறவு? I thought we both love each other, I say. என்ன? அதாவது ரெண்டு பேரும் காதலிக்கிறோம்ல. ஆமா, காதல். அது ஒண்ணுதான் எனக்கு குறைச்சல். அப்பா செத்து போயிட்டாரு, அக்காவுக்கு கல்யாணம் நடக்கும். இதுல காதல் வேற காதல். என்ன சொன்னீங்க? நம்ம ரெண்டு பேரும் காதல், லவ். வாட்? I love you. I saw someone that I'm not sure I want to be. கடவுளே. It's been around. தூங்க விட மாட்டேங்கிறாங்க. ஐயோ ஐயோ.
பகலில் பௌர்ணமி நினைத்தாலே ராசா நினைத்தா கை வச்சா போதாது இந்த ராசா நீ தொட்டா கைப்பட்டா ராவெல்லாம் தூங்காது சிக்கி ஒரு சின்ன பாப்பா நச்சரிக்கும் தப்பு தப்பா சரபடி வெடித்தது காதுகள் காலி டப்பா அந்தியிட வானத்தில வந்த மதி தேய்ந்து விடும் இந்து மதி தேய்ந்து விடுமா நிலைமை புரிந்து பறந்து என்கிற சத்தம் மம்மதம் வீட்டு வாசல் பக்கம் I love you, I love you, I love you, baby. உன்னைத்தானே ராசா நீலேசா கை வச்சா போதாது இந்த ராசா நீ தொட்டா கைப்பட்டா ராவெல்லாம் தூங்காது என் baby, என் ராணி தந்தாயே பொன்னை நீ கண்டேனி பகலில் பௌர்ணமி ஜோதி, இப்பதான் நான் உங்க குடும்பத்துல ஒருத்தன் ஆயிட்டேனே. இப்போது நீங்க சொல்லலாமே. என்ன சொல்லணும்? அதான் உங்க அப்பா பத்தி, அவரோட கெட்ட பழக்கங்கள், அவரு யாரு கூட எல்லாம் வெளியே போனாரு, யாரு கூட எல்லாம் சம்பந்தம் வச்சுக்கிட்டாரு. ஐயோ ஜோதி, ஜோதி அழாதீங்க, உங்க சிஸ்டர் வந்துட போறாங்க. ஜோதி என்னடா பண்ண? ஒண்ணு சும்மா இல்ல. ஜோதி குழந்தை அழுதுச்சு. ஐயா சார் ஜோதி. ஜோதி, ஜோதி இவகிட்ட அப்பா பத்தி ஏதாவது பேசுனீங்களா? ஜோதி அழுத ஜோதி, ஒண்ணும் இல்ல. அவன்தான் நம்ம வீட்டுல வந்து கலாட்டா பண்ணானே, அவன்தான் சேவ் கலர் ஷர்ட் போட்டிருக்கானே அவன். அவன் யாருன்னு தெரியுமா? மந்திரி பொன்னம்பலத்தோட ஒரே மகன். இவன் தானே, பார்த்து சரியா சொல்லுங்க. ஐயோ ஆமா, அவனே தான். விஷயம் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. அமைதி அமைதி. எல்லாரும் உடைய கத்துறா என்ன அர்த்தம்? மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் தட்சிணாமூர்த்தி அவர்களே, தயவு செஞ்சு உங்க கட்சிக்காரர்கள் அமைதியா இருக்க சொல்லுங்களேன். இப்படி ஆளாளு கத்துறா, நான் சபையை நடத்துறதா இல்ல வீட்டுக்கு போறதா? யாராவது ஒருத்தர் பேசுங்களேன். என்னையா அரசாங்கம் நடத்துறீங்க? ஜனங்கள் எதுக்காக உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க? அவங்களுக்கு நல்லது செய்வீங்க, அவங்க நிம்மதியா வாழறதுக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்கிற நம்பிக்கையில தானே. நீங்க அப்படி செய்யறோம்னு வாக்கு கொடுத்து தானே இப்ப பதவியில இருந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. எப்போ ஒரு பொண்ணு ராத்திரி நேரத்துல உடம்பு பூரா நகையை போட்டுக்கிட்டு தனியா தைரியமா ரோட்ல நடமாட முடியுதோ அப்பத்தான் இந்த நாடு உண்மையான சுதந்திரம் அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு மகாத்மா காந்தி சொல்லி இருக்கார். ஆனா நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பொன்னம்பலத்தோட பையனும் வீட்டு கதவை தட்டி ஒரு பொண்ணுகிட்ட கலாட்டா பண்ணியிருக்கார். நீங்கெல்லாம் அரசியல் இடத்துல ஆய்க்காரவங்களா? பேசாம ஒண்ணு பண்ணுங்க, நீங்கெல்லாம் கூண்டோட ராஜினாமா பண்ணிடுங்க.
மறுபடியும் மக்களை போய் சந்திப்போம். அவங்க சொல்லட்டும், நீங்களா நாங்களா, யார் அரசாங்கம் நடத்துறதுன்னு. முதலமைச்சர் நீங்க உங்க செல்வாக்க பயன்படுத்தி ஒரு விசாரணை கமிஷன் வைங்க. சரியான நடவடிக்கை எடுத்தாச்சுன்னு மக்களும் சந்தோஷப்படுவாங்க. தீர்வே இல்லாம பிரச்சனையும் தீர்ந்துடும். அதை விட்டுட்டு சட்டசபையில முறைச்சு பார்த்தா என்ன அர்த்தம்? ஏன் பொண்ணம்பளம் கோவப்படுறீங்க? நம்ம கட்சியை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கட்சியை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. கட்சியோட அடிமட்டத்திலிருந்து உழைச்சி மேல வந்தவனா. கட்சிக்கு எந்த பாதிப்பும் வராம பாத்துக்க என்னால முடியும். பொண்ணம்பளம் என்ன நாம பேசுறது? அவன் பேசலையா? அவன் பின்னால 60 எம்எல்ஏ இருக்காங்கல்ல, அந்த தைரியம் பேசுது. ஆனா இவனை இப்படியே விட்டா உங்களே கவுத்தாலும் கவுத்துருவானே. மாசம் பிறந்த நோட்டை தடை தடை பார்த்து வாங்க மட்டும் தெரியுதுல்ல. பால் ஊத்துமா எல்லாம் எங்கேயா போச்சு? கொஞ்சம் விட்டா போறோம். எருமை பால் கருப்பா இருக்கும், பசும்பால் வெள்ளையா இருக்கும் சொல்லி ஏமாத்துறீங்களே. சாமி, ஓ, நீங்க இவங்க கூட தானே இருக்கீங்க? ஆமா. இதே வீட்டுல? ஆமா. கொஞ்சம் இப்படி வர்றீங்களா? என்ன என்னையா அது? எப்படித்தான் இந்த பொம்பளையோட இருக்கீங்களோ சாமி, உங்களை கோவில் வச்சுதான் கும்பிடணும். ஓ மதன், என்ன சக்சஸ்யா சக்சஸ். நீ பெரிய ஆளாகிட்டிய, ஆளுங்கட்சியை பூந்து கலக்கிட்டிய. என்ன சொல்ற? என்னாச்சு? பொன்னம்பலம் மந்திரி பதவி ராஜினாமா. அப்படியா? காலையில கொட்டை எழுத்துல வரப்போகுது. குஜிலியை தயார் பண்ணிட்டேன், தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். தொட்டு குடு மதன். இல்ல பீட்டர், நம்ம குறிக்கோள் ஹோம் மினிஸ்டர் ராஜினாமா இல்ல. அவன் மகனை புடிச்சு உள்ள வைக்கணும். அவன் தான் வெளிநாட்டு இருக்கானே, வந்த ஒண்ணு புடிச்சு வச்சுக்கோ. குஜிலி கோவிச்சுக்கோ மதன். தொட்டு குடு மதன். இல்ல பீட்டர், வேணாம். இல்ல மதன். பீட்டர், அவர் எதுக்காக ராஜினாமா பண்ணார்? ஏன் ராஜினாமா பண்ண நமக்கு தெரிஞ்சாகணும். நான் எதுக்காக குஜிலி செட்டப் பண்ண, நான் எதுக்காக தண்ணி அடிக்க போறேன், நான் எந்த மூணு இருக்கேன்னு நீ தெரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. ஐயோ ஐயோ, அவர் உடனே சந்திக்க ஏற்பாடு பண்ணு. சொன்னா கேளுங்க. அண்ணன் இன்னும் ஒரு மாசத்துக்கு யாரையும் சந்திக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏண்டா டேய், டீக்கலை பத்தி கண்டு வரியா? எங்க அண்ணனை பத்தி தப்பு தானே எழுதுவா? அப்புறம் அப்பா இவனுக்கு அப்பா இந்த பக்கம் வந்த கைகளை பத்துரு. போடா 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 டேய், போடா. வீட்டுல இப்போ அதுக்கு சந்திக்க முடியாதான். கட்சி ஆபீஸ்ல கைய கால கண்ணா பின்னான்னு உடப்பேங்கிறானுங்க. அப்போ அந்த மாஜி மந்திரி பொன்னம்பலத்தை நீ மறந்துரு. சத்தியமா அவரை சந்திக்க முடியாது அப்படின்னு நீ நினைக்கிற? சார், நீங்க என்ன நினைக்கிறீங்க? சந்திக்க முடியும்னு நினைக்கிறேன். அது எப்படி சார்? எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு போன் பண்ணு. இப்பெல்லாம் எம்எல்ஏ அங்க இருக்கிறது இல்ல. வேற யாரு? அவங்க சொந்தக்காரங்க சுத்தி உட்கார்ந்து எடுப்பு சாப்பாடு வாங்கி தின்னுட்டு இருக்காங்க. எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு போன் பண்ணு. புண்ணியம் செஞ்சவங்க ஆட்சிக்கு வந்தா மும்மாரி பொழியும் சொல்லுவாங்க. நீங்க என்னைக்கு ஆட்சிக்கு வந்தீங்களோ அன்னிலிருந்து ஒரு பொட்டு மழை கூட இல்லை. நதிகள் மட்டும் வறண்டு போகல, மக்களுடைய கண்ணீரும் வறண்டு போயிருக்கு. பெருசு என்னமா உருகுது பத்தியா? அமைச்சர் வெறும் திட்டங்களே சொல்லிட்டு இருக்காங்க. வணக்கம் தம்பி. அது அங்கேருந்து தண்ணி வருது, இங்கே தம்பி, புதுசா நிறைய பேர் வந்திருக்கீங்க. இன்னும் யாரு, எந்த தொகுதி, என்னன்னு ஒரு விவரம் புரிஞ்சுக்க முடியல. நீங்க எந்த தொகுதி? சரி, குடிநீர் இருக்கா? மக்களுக்கு ஒழுங்கா கிடைக்குதா? அதுவும் கிடையாது சார். தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் எம்எல்ஏ இல்ல. சத்தங்கத்தம் போட்டு கூச்சல் பண்ணி என்ன காட்டி கொடுத்துறாங்க. சாரி. யார் நீ? நான் மதன், மன்மதன். மறுபக்கம் ஏன் பக்கம் தான். தம்பி, அந்த பாதுகாப்பு அதிகாரி விஸ்வநாதன் பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க எனக்கு தெரியாது. அவனை பத்தி நல்ல அபிப்பிராயம் வச்சிருந்தீங்கன்னா ரப்பரை வச்சு சுத்தமா அழிச்சிடு. அதனால யோகியம் இல்ல, அவன் ஒரு பிளாக்மெயிலர். ஆமா, என் பையனை பத்தி ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டு பணம் பறிக்க முயற்சி பண்ணியிருக்கான். பணக்கார வீட்டு பையன் தம்பி, பொண்ணுங்க விஷயத்துல அப்படி இப்படி இருந்திருக்கான். அதுல ஒருத்தி கர்ப்பம் ஆயிட்டான். அந்த நேரத்துல அவனுக்கு நான் ஒரு பொண்ணு பார்த்துட்டேன். என் பையனுக்கு என்கிட்ட கொஞ்சம் பயம். அந்த பொண்ணு கூப்பிட்டு கர்ப்பத்தை கழிச்சிட்டு நான் கொஞ்சம் பணம் தரேன்னு சொல்லியிருக்கான். இந்த ரகசியத்தை அந்த விஸ்வநாதன் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு 2 லட்சம் ரூபாய் பணம் கொடு, இல்லன்னா உங்க அப்பாட்ட சொல்லிடுவேன்னு சொல்லி மிரட்டிருக்கான். என் பையனுக்கு 2 லட்சம் ரூபாய் பெரிய பணம் இல்ல, இவனும் தரேன்னு சொல்லியிருக்கான். இதுக்கு நடுவில் அந்த விஸ்வநாதன் யார் சொல்லிட்டாங்க? தம்பி, என் பையன் தண்ணி கஞ்சா பொண்ணுன்னு இருந்திருக்கலாம். ஆனா கொலை பண்ற அளவுக்கு அவனுக்கு தைரியப்பட்டாரு. என் பையனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அந்த பாதுகாப்பு அதிகாரி என் பையனை மிரட்டின மாதிரி எத்தனையோ பேரை மிரட்டிருக்கலாம். அவன் யாரார மிரட்டினாங்கிறத கண்டுபிடிச்சா அதுல ஒருத்தன் தான் கொலைகாரன். அதனால அரசியல்ல கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் ராஜினாமா பண்ணிட்டேன். வீட்டுல பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதா என் பையனை வெளில ஆரம்பிச்சிட்டேன். தேங்க்யூ சார். தம்பி சார், அந்த விஸ்வநாதன் சரியான அயோக்கியனா இருப்பான் போல இருக்கு. அவன் யாரார மிரட்டிருக்கானோ, ஏன் வீணா பிரச்சனை கிளறிட்டு பேசாம விட்டுடுங்களேன். சார், நான் மதன், மன்மதன். மனசு வச்சா முடிவு தெரியாம நான் திரும்ப மாட்டேன்.
அடி வரைக்கும் போய் பார்க்க முடிவு பண்ணிட்டேன். வரோம் சார். வாழ்க்கையில் நம்ம நிறைய தப்பு கணக்கு போடுறோம்ல. எல்லாரையும் நம்பிடுறோம். நம்ம கண்ணுக்கு என்ன தெரியுதோ அதை அப்படியே ஏத்துக்கிறோம். ஆனா வெளியே தெரியாத ஒரு பகுதி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில இருக்கு. அது தெரியாமலே போயிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். ஏதாச்சு என்னென்னமோ பேசிட்டு இருக்க? எப்படி சொல்றதுன்னா தெரியல. சொல்லு. அனு, உங்க அப்பா ஒரு பிளாக்மெயிலர். மதன், என்ன சொல்ற நீ? ஆமா அனு, அதான் உண்மை. இந்த பாரு, மந்திரி பொன்னம்பலத்தோட மகனை மிரட்டி அவங்கிட்ட பணம் பறிக்க பார்த்து. இருக்க முடியாது. எங்க அப்பா யார போய் சொல்லிருக்காங்க? இல்ல அனு, அந்த மந்திரி மகன் மட்டும் இல்ல, இன்னும் சில பேரை மிரட்டி பணம் கேட்டிருக்காரு. இல்ல, எனக்கு எங்க அப்பா பத்தி நல்லா தெரியும். அவர் அப்படிப்பட்டவர் இல்ல. நான் நம்ப மாட்டேன். அனு, நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றேன். மதன், எஸ், எங்க அப்பா போய் சாரி அனு, நான் சொல்றது கஷ்டமா தான் இருக்கும். நான் இந்த விஷயத்தை பேப்பர்ல எழுதிதான் மதன். அனு, நான் செய்யற தொழிலுக்கு என்ன துரோகம் பண்ண முடியாது. என்ன மன்னிச்சிரு. நாளைக்கு மறுபக்கத்துல இருந்து செய்தி வரும். அனு, 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 நான் சொல்றது கேளு. பார்த்தா சாதுவா இருந்தா மத்தவங்க ரகசியங்களை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள மிரட்டி பணம் பறிக்கிற பிளாக்மெயிலரா இருப்பான்னு நம்பவே முடியலையே. இன்னும் யார் யார பிளாக்மெயில் பண்ணான்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா சார்? அதான் கண்டுபிடிக்க போறேன்னு எழுதியிருக்கல. என்னென்ன கேள்வி கொடுத்த போய் பிரிண்ட் பண்ண போங்க. மதனும் அவன் கூட வந்தவனும் ஆஸ்பி ஸ்ட்ரீட்ல போய்கிட்டு இருக்காங்க. அவங்கள விட்டுறாது, பின்னாடியே போ. பீட்டர், பீட்டர், ரொம்ப நேரமா ஒரு நட்டையை நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவு ஒரு தட்டு தட்டி கேட்டுருவோமா என்ன விவரம்னு? தட்டிடுவோம், அப்புறம் பார்க்கலாமா? சரி பாய். காசு வைடானா? ஏய், நிறையவே காசு வைடா. அவங்க தொட்டாங்க சார். எங்க இருக்கிற? ரொம்ப பத்திரமான இடத்துல இருக்காரு சார். யாரா ஒண்ணு ஆரம்பிச்சது? மந்திரி பத்தியும் அவர் மகனை பத்தி எழுதிக்கிட்டு இருந்தேன். அதனால உன்னை சும்மா விட்டோம். ஆனா இப்ப தேவையில்லாம அந்த செக்யூரிட்டி ஆபீசர் கொலைக்கு பின்னால வேற யாரும் இருக்கிறதா எழுதிக்கிட்டு இருக்க. இது நல்லா இல்ல. மரியாதையா எழுதுறத நிறுத்திரு. நிறுத்துறதா எழுதுறதா நான் முடிவு பண்றேன். உன்னை யார் ஆரம்பிச்சது? என்னப்பா இது? நம்ம கேமரா வந்து சண்டை போடுவோம். இவனுக்கு துப்பாக்கியால சண்டை போடுறாங்க. இடம் தெரியாம ரெண்டு பேரை சொல்லிட்டு போறான். ஆமா, நீ மந்திரியை பத்தி தானே எழுதுவ. இவரை பத்தி எப்ப எழுத ஆரம்பிச்ச? இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வரதுக்கு முன்னாடி தான் நியூஸே கொடுத்தேன். அது நாளைக்கு பேப்பர்ல தானே வரும். அதுக்குள்ள இவனுங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா என்ன அர்த்தம்? இந்த ஆபீஸ்ல ஒரு ஓட்டை இருக்குன்னு அர்த்தம். முதல்ல அந்த ஓட்டையை அடைக்கணும். அதுக்கு ஓட்டை எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடி, அதான் உனக்கு வேலை. சார், நீ என்ன ஓட்டையை கண்டுபிடிக்க போறியா? இந்த ஆள் தலையில இருக்கிற சொட்டையை கண்டுபிடிக்க போறியா? பீட்டர், பின்ன தோசைகள் மாதிரி வந்து என்ன அர்த்தம்? மூர்த்தி, நாளைக்கு வரப்போற மறுபக்கம் பிரிண்ட் ஆயிடுச்சா? இனிமேதான் பிரிண்ட்டுக்கு போக அதை உடனே நிறுத்துங்க. நான் சொல்ல போற 2 வரியை சேர்த்துங்க. ஒரு முக்கியமான தடயம் கிடைச்சிருக்கு. இன்னும் 2 நாள்ல கொலையாளி யாருன்னு கண்டுபிடிச்சுவேன். என்ன சார், இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவீங்களா? எதிர்பார்க்கறத விட சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன். கண்டுபிடிச்ச உடனே எனக்கு ஒரு சான்ஸ் கொடு. எதுக்கு? நம்மள இந்த அலைய விட்டவன புடிச்சு 4 தப்புன்னு தப்பணும். மிஸ்டர் மூர்த்தி, ஒண்ணு மட்டும் உறுதி, அவன் கிடைச்சா அவனை புரட்டி மிதிக்காம விட மாட்டேன். தாராளமா மிதிங்க. தாராளமா தான் மிதிக்க போறேன். நான் அளந்துட்டா மிதிக்க போறேன். பொறி வச்சாச்சு. எந்த எலி மாட்டுதுன்னு பாப்போம். என்னப்பா, பொறி ஏதாவது விழுந்துதா? அங்க பாரு. மதன் மறுபக்கத்துல சேஞ்ச் பண்ணிருக்காரு. செக்யூரிட்டி ஆபீசர் கொலை வழக்குல முக்கியமான தடயம் கிடைச்சிருக்கான். உண்மையான குற்றவாளி இன்னும் 2 நாள்ல கண்டுபிடிச்சிருவாராம். நாளைக்கு நான் மறுபடியும் போன் பண்றேன். தோசைக்கல் தாராளமா மிதிங்க. நில இந்த வாங்கிக்க. இன்னைக்கு உன் மூஞ்சி அழுகின மாங்காயா கேட்டா. சரி, மிதிக்கிற. ஏண்டா, அவன் நாயா பேயா அலைஞ்சு நியூஸ் கொண்டு வர்றான். நீ டெலிபோன்ல 1 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கிற. ஒண்ணு அடிக்காதடா. விட்டனா தலை தனியா கூட்டிட்டு போய் ஊட்டியில விடும்.
சார் அவங்க பணம் தரேன்னு சொன்னாங்க சார். சார் கல்யாண வயசுல 2 தங்கச்சி இருக்காங்க சார். போச்சுடா, சென்டிமெண்ட் ஓவரா டச் பண்ணிட்டான்ப்பா. அப்படியே ஆஸ்மாவோட ஒரு அம்மா, பிஏ வரைக்கும் படிச்சுட்டு வேலை கிடைக்காத ஒரு தம்பி, இவங்க எல்லாம் இருக்கணுமே. ஐயோ, கண்ணீரும் கம்பெனிமா இருக்கா. இவன் நீயே கவனிச்சுக்க. ஏன் இப்படி பண்ண? 10,000 ரூபாய் பணம் தரேன்னு சொன்னாங்க. விடிஞ்சா வெளியே வர போற நியூஸ் கொஞ்சம் முன்னாடி சொன்னா தப்பு இல்லைன்னுதான். என்னடா தப்பு இல்ல? மூக்கு காட்டுறா, வேறல விடணும். அது சும்மா இருப்பா. நான் அப்புறம் வந்து விடுறேன், பாடுவா. எந்த நம்பருக்கு ஃபோன் பண்ண? 456953. யாருகிட்ட பேசுன? ஒரு பொண்ணு கிட்ட. பேரு மாயா. மிஸ் மாயா இருக்காங்களா? மாயா இருக்காங்களா? எஸ், கம் இன். கூப்பிடுறாங்க. கூப்பிடுறாங்க சார். ஓ, ஹலோ மேடம். ஓ, ஐம் சாரி. இட்ஸ் ஆல் ரைட், ப்ளீஸ் சிட் டவுன். கூப்பிட்டு உட்கார வச்சுட்டீங்க. யார் என்னன்னு விசாரிக்கலையே. இந்த வீட்டுக்கு யார் வேணாலும் வரலாம். மனசுல கொஞ்சம் சபலமோ, பர்ஸ்ல கொஞ்சம் பணமோ இருந்தா போதும். ஓஹோ, அந்த மாதிரி வீடுங்களா? என் பேர் கூட என்னன்னு கேட்கலையே. டெலிபோன் டைரக்டரியில இருக்கிற எத்தனையோ பேர்ல ஒரு பேரு. நான் இப்படி ஞாபகம் வச்சுக்க போறதில்ல. மறக்க முடியாத பேர் இருந்தா? என் பேர் மதன், மன்மதன். மறுபக்கம் இப்படி இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. மறுபக்கம் என் பக்கம் தான். என்ன வேணும்? உங்க கூட ஒரு 5 நிமிஷம் தனியா பேசணுமே. பேசலாமே. இல்ல, தனியா பேசணும்னு சொன்னேன். இவனால எதையும் கேட்கவும் முடியாது, பேசவும் முடியாது. பிறந்ததுல இருந்தே இவன் மை பாடி கார்டு. நீங்க தைரியமா பேசலாம். தைரியம் இல்லைன்னா இங்க தனியா வந்திருக்க மாட்டேனே. எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும். ஷூர். சும்மா டெஸ்ட் பண்ண, காது கேக்குதா இல்லையான்னு. எல்லாத்தையும் சந்தேகப்படுவீங்க போல இருக்கு. அது ஏன் பிறவி குணம். ஆமா, என் எழுத்துல நான் அவ்வளவு ஆர்வம். விடியிற வரைக்கும் காத்திருக்க முடியாம அவ்வளவு பணம் கொடுத்து ராத்திரியே வாங்கி படிக்கிறதுக்கு அப்படி என்ன அவசரம்? எனக்கு வேற வழி இல்ல. உங்க எழுத்துல எனக்கு பிடிக்கும். நான் உங்க ரசிக்க. உங்க இரவு தான் எனக்கு பகல். நீங்க கண் முழிக்கும் போது நான் தூங்க போயிடுவேன். காலையில வர உங்க பத்திரிகைய என்னால படிக்க முடியறதில்ல. அதனால பணம் கொடுத்து எனக்கு கிடைக்கிற நேரத்துல படிக்கிறேன். சிம்பிள் சார். அரை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு குச்சியை சாப்பிட்டு இருப்பாங்க சின்ன பசங்க. அவங்க கிட்ட சொல்லுங்க, அவங்க நம்புவாங்க. ஹலோ பேபி, என் எழுத்துல திடீர்னு ஆர்வம் ஏற்பட்டது உனக்கு இல்ல, வேற யாருக்கும். நீ வெறும் போஸ்ட் ஆபீஸ் தான். உனக்கு கிடைக்கிற செய்தியை யாருக்கும் சொல்ற. அது யாருன்னு சொன்னா நல்லா இருக்கும். சொல்லாட்டி எனக்கு ஒரு கெட்ட வழக்கம். எனக்கு செய்தி கிடைக்காட்டி கிடைச்சத செய்தியை மாத்திடுவேன். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாட்டி உன்னை பத்தி எழுதிட்டு போறேன். உன் தொழிலை பத்தி, எங்க இரவும் உனக்கு பகலானதை பத்தி எழுதுங்களேன். எனக்கு இலவசமா விளம்பரம் கிடைச்ச மாதிரி இருக்கும். விளம்பரம் கிடைச்ச மாதிரி தான் இருக்கும். ஆனா நான் எழுதுனத போலீஸ் படிச்சாங்க, என்ன ஆகும் தெரியுமா? மிரட்டலா? அப்படியே வச்சுக்கலாம். நம்ம இடுப்புக்கு கீழே ஒரு மச்சம் இருக்கு. அது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். என் தொடையில ஒரு மச்சம் இருக்கு. அது எந்த தொடையில இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. பட் நம்ம பாதி பேருக்கு தெரியும். இந்த மிரட்டுற வேலையில என்கிட்ட வேண்டாம். ஓகே, பாத்தி வர நேரமாச்சு. You can go. பெரிய இடம் தான் போல் இருக்கு. ஓகே, Station B calling headquarters. Station B calling headquarters. Headquarters to Station B. Receiving you loud and clear. Speak up. அந்த பத்திரிக்கைக்கார மன்மதன் மாயா வீட்டுக்கு வந்துட்டு போறான். மதனா, அவனுக்கு எப்படி வீடு? நல்லா பாத்தியா?
அவன் தானா? நிச்சயமா தெரியும் சார். அவனே தான் சார். அதே ஜீப் தான் சார். ஓவர். மெசேஜ் ரிசீவ். ஓவர் அண்ட் அவுட். Hi. Wow. What a pleasant surprise. அனு, இன்னைக்கு உங்க அப்பாவோட கேஸ்ல முக்கியமான ஒருத்தரை சந்திச்சேன். வாவ். படைக்கு ஆண்டவன் ஓவர் டைம் எடுத்து பண்ண நினைக்கிறேன். உடனே அவனுக்கு ஃபோன் பண்ணேன். எங்கேஜ்டா இருந்துச்சே. அப்படியே யாருக்கிட்ட பேசிட்டு இருந்த? இன்னைக்கு முழுக்க ஃபோன் ட்ரை பண்ண கிடைக்கவே இல்லை. இன்னைக்கு உங்க அப்பா நியூஸ் பேப்பர்ல வந்துச்சுல, நிறைய பேர் விசாரிச்சாங்களா? கூல் ட்ரிங்க் கூல் ட்ரிங்க் கூல் ட்ரிங்க். அனு, I'm sorry. அனு, நான் பேப்பர்ல எதுவும் பேசாம இப்படி இருக்கலாம். இப்படி வா. ஏன் இப்படியே இப்படி 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 கம் இன். சார் குட் மார்னிங் சார். ராத்திரியில குட் மார்னிங். என்ன விஷயம்? இது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம். 9 மணிக்கு வந்து பாக்குறேன். வரட்டுமா? வாங்க. ஓய், அப்படி என்ன உயிர் போற விஷயம்? இந்த டேப் ரெக்கார்ட்ல உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி ஒன்று இருக்கு சார். யார் அனுப்பிச்சது? இத போட்டுக்கணுங்களேன். தெரியும், நான் வரேன் சார். அதுக்குள்ள போயிட்டா எப்படி? 2 பேரும் சேர்ந்து கேப்ப. உட்காருங்க சார். குடுக்கிறது மட்டும் தான் என் வேலை. அது முடிஞ்சு போச்சு. நான் வரேன் சார். அண்ணே உட்காருங்கண்ணே. சார். டேய் உட்கார்ற. உட்கார. சொருங்களால சொல்லுங்களேன். நீ ஆன் பண்ணு. அது நான் வந்து ஆன் பண்ணியா? கரண்ட் போயிடுச்சு. ஏய், இங்கே உட்கார், வரேன். ரமேஷ், நான் மதன் பேசுறேன். என் ரூமுக்கு ஒரு ஆள் அனுப்பி இருக்கீங்களே, யாரது? சார், அவன் ஒரு வேலை இல்லாத பட்டதாரி. எப்போ எழுத்த டீ கடையில் தான் இருப்பான். ஏன் சார்? இல்ல, அவன் கையில ஒரு டேப் ரெக்கார்ட் கொண்டுட்டு வந்திருக்கான். ஆமா சார், இப்பதான் 4 பேர் ஜீப்ல வந்து டேப் ரெக்கார்டு கொடுத்து ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. தெரிஞ்ச பையனாச்சேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சேன் சார். தெரிஞ்ச பையனா? அப்ப அவனுக்கும் அந்த ஜீப்ல வந்த ஆளுங்களுக்கு சம்பந்தம் கிடையாது, அப்படிதானே? அந்த ஜீப்ல வந்து அவங்க போயிட்டாங்களா? இல்ல சார், அந்த ஜீப் இன்னும் அங்கதான் இருக்கு. ரமேஷ், அந்த ஜீப்பை மடக்கு, நான் வரேன். என்ன சார் போட்டா? என்ன சார், என்னாச்சு சார்? எனக்கு ஒண்ணு இல்ல. அந்த ஜீப்ல இருந்த ஆளுங்களை பிடிச்சீங்களா? இல்ல சார், அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க சார். எந்த பக்கம் போனாங்க? பவுடர் பக்கம் போறாங்க. நீங்க ஆம்புலன்ஸ்க்கு, ஃபயர் சர்வீஸ்க்கு போன் பண்ணுங்க, நான் அவங்கள பாத்துக்கிறேன்.
தள்ளுங்க வழிவிடு. டாக்டர் டாக்டர் மதன் 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 மேடம் நோ யூஸ். முடியாது, நான் ஒத்துக்க மாட்டேன். அவன் சாக மாட்டாரு, நான் ஒத்துக்க மாட்டேன். மதன் 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 முயற்சி பண்ணு மதன் ப்ளீஸ். நீ மனசு வச்ச முடியாதது எதுவும் இல்ல. எல்லாத்துக்கும் எதிர்த்து போராடுவியே, இப்ப என்னாச்சு? எழுதுற 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 Get up! மதன் மதன் எஸ் மதன் 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 உன்னால பண்ண முடியும் மதன். கண்ணை திறந்து பாரு மதன் ப்ளீஸ் மதன், கண்ணை திறந்து பாரு மதன்.